வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 8 எண்கள் இருக்குது, அதனுடைய சராசரி வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் 2 எண்களின் சராசரி வந்து 15 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அடுத்த 3 எண்கள் இருக்கும்ல, அதனுடைய சராசரி வந்து 21 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 8 எண்களில் 6வது எண் வந்து 7வது எண்ணை விட 4 குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதே 6வது எண்ணானது 8வது எண்ணை விட 7 குறைவு அப்படிங்கிற ஹிண்ட்டை கொடுத்துட்டு எனில் 8வது எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 எண்களின் சராசரி வந்து 20னா என்ன அர்த்தம், அந்த 8 எண்களையும் கூட்டிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 8 எண்களை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், x1 x2 இதே மாதிரி x8 வரைக்கும் எடுத்துக்கலாமா. இப்போ அந்த 8 எண்களையும் கூட்டிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். அதுதான் இதுக்கு வந்து அர்த்தம் சராசரினா. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் 2 எண்களின் சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம், x1ஐயும் x2வையும் கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கொடுத்துட்டாங்க, 15 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிடலாம். 30 + 1 31/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை அடிச்சிடலாமா. அப்போ முதல் 2 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 31. இதே மாதிரி சேம் தான் அடுத்த 3 எண்களின் சராசரி வந்து எவ்வளவு, 21 1/3. அதாவது 3வது எண், 4வது எண், 5வது எண், இந்த 3த்தையும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயே டைரெக்டாக போடலாமா. 63 + 1 64/3. இதை அடிச்சிடலாமா. ஸோ அப்போ அடுத்த 3 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 64. இப்போ வந்து 6வது எண் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 7வது எண்ணை விட 4 கம்மியாக இருக்கும். அப்புறம் 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 8வது எண் என்னென்னு வச்சுருக்கோம், x8. அப்போனா 6வது எண் என்னவா இருக்கும், 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ x8லேருந்து 7 கழிச்சிட்டா 6வது எண் கிடச்சிருமா. இப்போ இதிலிருந்து 7வது எண்ணை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 7வது எண்ணை விட 6வது எண் எவ்வளவு கம்மியாக இருக்குது, 4. ஸோ அப்போ x8 - 7 இதுதானே 6வது எண். இதோட 4 கூட்டியாச்சுன்னா 7வது கிடச்சிருமா. ஸோ அப்போ x8 - 3 இதுதான் 7வது எண். ஸோ அப்போ நமக்கு வந்து எல்லா எண்களுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நமக்கு வந்து சராசரி எப்படி கொடுத்துருக்காங்க, x1 + x2 அப்படியே போய்கிட்டு ப்ளஸ் லாஸ்ட்டில் x8 ÷ 8